ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளை கடந்தாச்சு. இன்னும் ஒரு 3 மாதத்துல தேர்தல் நடக்க இருக்கு. இந்த நேரத்துல என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்திரமா இருக்கு? எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா? ஏன்னா வந்து பாஜக வந்து என்ஆர் காங்கிரஸ வந்து மதிக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவாகவே இருக்கு மக்கள் கிட்ட. ஒரு தவறான எண்ணம் ஒரு சில ஊடக நண்பர் மூலியமா இல்ல பாஜக ஏற்படுத்தப்பட்டது. தான் டாமினேட் பண்ணுது. என்ஆர் காங்கிரஸ வந்து கைப்பாவையா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் வந்து ஒரு சில புரிதல் இல்லாம நீங்க பார்த்திருப்பீங்க. மத்திய அமைச்சர்கள் வராங்க, பாஜக பொறுப்பாளர் வராங்க, ஒரு கையில வச்சிருக்கு டாமினேஷன் பண்ணுதுன்னா முதல்வரை எளிய முறையில சந்திக்கிறாங்க. அவர் கூட கோயில்ல இருக்காங்க, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல விருந்து சாப்பிடல, அவர் கூட கோயில்ல படைச்ச சாப்பாட்டை சாப்பிடுறாங்க. எந்த ஒரு டாமினேஷன் அது மாதிரிலாம் இல்லை. அங்க சந்திப்பு கூட பொதுமக்களும் அங்க இருப்பாங்க. ரகசிய சந்திப்பு அப்படிலாம் கிடையாது. பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மிக வலுவா இருக்கு. ஏன்னா மத்திய அரசோட நேரடி பார்வையில் இருக்கிற யூனியன் பிரதேசம். அவர்கிட்ட என்ன கேட்டீங்கன்னா, பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில குழப்பம் இருக்கிறதா? கண்டிப்பாக குழப்பம் இருக்கிறது. குழப்பத்தின் விளைவாகத்தான் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறார்கள். புதுச்சேரி சுகாதாரத்துறையினுடைய இயக்குநராக முதலமைச்சர் சொன்ன நபரை கவர்னர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணல. கவர்னர் வந்துட்டு வேற ஒரு நபர் அப்பாயின்மெண்ட் பண்றார். அந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்து மதுபான தொழிற்சாலைக்கான அனுமதியை கவர்னர் நிறுத்தி வைத்ததை மனதில் வைத்துக் கொண்டு நான் கூட்டணியில் நீடிக்குமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு மிரட்டலை முதலமைச்சர் செய்கின்றார். அந்த மிரட்டலுக்கு என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு அடிபணி, இங்க இருக்கிற பிஜேபி கட்சி வந்துட்டு அடிபணியுது. ஆனால் மத்திய அரசு வந்துட்டு அடிபணியவில்லை. அடிபணியாதனுடைய விளைவுதான் தொடர்ந்து வந்துட்டு அவங்க வரக்குள்ள நாங்க ஆட்சி விட்டு வெளியே போகணுன்ற வரைக்கும் ஒரு பத்திரிகை வந்த செய்தி. நான் வந்து யூகத்தின் அடிப்படையில் பேசல, பத்திரிகை வந்த செய்தி. நான் காரை விட்டுட்டு சட்டையை கட்டிட்டு நடந்து வந்துருவேன் இந்த செய்தி வந்து பத்திரிகையில வருது. முதலமைச்சர் சொல்லதான் சொல்றாங்க. அப்ப கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருக்கிறது.